ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ப்ரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. அது நம்ம ஓவன் இல்லாமல் செய்ய போகிறோம். வெறும் பேன் இருக்கு இல்லைங்களா, அந்த பேன் வச்சே நம்ம வீட்டில் பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. இந்த பீஸா வேணும்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு தரலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. 3 முட்டை வேணும். அப்புறமா ஃபைனாக இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்ஸு, கேப்சிகம் வந்து இன்றைக்கி நான் எல்லோவும் க்ரீனும் எடுத்துருக்கேங்க. அப்புறம் வந்து அதுவும் அப்படி க்யூப்ஸாக வெட்டிக்கணும். தக்காளியும் இதே மாதிரி ஸ்கொயராக க்யூப்ஸாக எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க பல்ப்பு இல்லாமல் எடுத்துக்கணுங்க. அப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ், பச்சை மிளகாவும், பூண்டு வந்து ரொம்ப பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சில்லி ஃப்ளேக்ஸும் வேணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 முட்டையை வந்து ஒரு வெசலில் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டுங்க. 3 எக் வந்து இதுக்கு கம்பல்சரி தேவைப்படும். அதுக்கு அதிகமாக கூட வேணாம், 3 போதுங்க. இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டாச்சு. அப்புறம் பெப்பர் பவுடர் ஏற்கனவே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோங்க, அது போட்டுக்கிறோம். சால்ட்டு போட்டுக்கிறோம். இந்த எக்குக்கு தேவையான, பீஸாக்கு தேவையான எல்லா சால்ட்டும் இதில் தான் போடுறோம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பார்த்ததுனால திரும்ப இன்னும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைங்க, வெறும் இலையாக மட்டும் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை மட்டும், அதுவும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா பீட் பண்ணிக்கிறோம். நம்ம பீட்டர் வச்சு, விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து இந்த சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். நம்ம எப்போவுமே வந்து அது இந்தியனா மெக்சிகோவா இல்லை வந்து எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் டேஸ்ட்டுக்கு அதை வந்து மாற்றிக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பட்டரில் வந்து இந்த கார்லிக்கை வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு ப்ரௌனாக வந்து மாற்றிக்கிறோம். அப்போ நமக்கு அந்த கார்லிக் வந்து ரா டேஸ்ட் இல்லாமல், ரா ஃப்ளேவர் இல்லாமல் நல்லா பாருங்கள், இது மாதிரி நல்லா ப்ரௌனாக கிடச்சிரும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதே பேனில் வந்து நம்ம ப்ரெட்ஸை 5 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதே மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸஸை வந்து அந்த பேனில் அப்படியே வந்து தவாவில் வந்து பரத்திட்டு பட்டர் போட்டுக்கிறோங்க. பட்டர் போட்டுட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறணும். இந்த பேன்லேயே தவாலேயே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி இந்த ப்ரெட்டு வந்து அந்த இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனேங்க நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த எக்கை வந்து அதில் வந்து ஊற்றியாச்சு. இப்போ ஒரு லைட்டாக மட்டும் ஒரு பரட்டி விட்டு அப்படியே விட்டுருங்க. ரொம்ப லைட்டாக வந்து பரட்டி விடுங்க. இப்போ செட் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த பேன் பீஸா சைஸுக்கு, தவா சைஸுக்கு அப்படியே வந்து அதை வந்து செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், ஆனியன்ஸு, கேப்சிகம், தக்காளி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து மேலே டாஃபிங்ஸ் மாதிரி அப்படியே வந்து மேலே போட்டுக்கிறோம். ஆனியன், இப்போது டொமேட்டோஸ், அப்புறம் கேப்சிகம் 2 கலர் எடுத்திருக்கேங்க நான். உங்களுக்கு வேணால் 3 கலர் கிடச்சுன்னா 3 கலரில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பேபிகார்ன் கிடச்சா கூட கார்ன் வந்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டு வச்சுங்க. இப்போது பட்டரில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கார்லிக்கும் போட்டாச்சு. சால்டட் கார்லிக் இது. இப்போ இதை அப்படியே வந்து கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கிறோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ அதுக்கு மேலே வந்து சீஸ், கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸ் போட்டுக்கிறோம். நான் பீஸா சீஸ் தான் வாங்கியிருந்தோங்க. பீஸா சீஸ் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடினா போதுங்க. இப்போ எல்லாமே வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, லோவில் இருக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த சீஸ்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, மெல்ட் ஆகி அந்த வெஜிடபிள்ஸும் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கிறோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம பீஸா ரெடி டு ஈட். இப்போ சர்வ் பண்ணுறதை இங்கே பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற பீஸா மாதிரியே அதில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா, ஒரு நூல் மாதிரி அப்படி இழுத்தாக வரும் பாருங்கள். அந்த டெக்ஸ்சர் வந்து இப்போ நமக்கு அதுக்கு கிடச்சிடும். பாருங்களேன், காட்டுறேன் பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த டெக்ஸ்சர், இந்த ரப்பரி இதுக்காக தான் குழந்தைங்க வந்து பீஸாவே விரும்புவாங்க. அது வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம
பீஸா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஈவினிங் வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரெட் இருந்தால் போதும், எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு இது மாதிரி ஒரு பீஸா செஞ்சு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.